சாக்லேட் ப்ரௌனிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாள் கேட்ட ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு வந்து 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம டபுள் பாயில் பண்ணணும். நான் தண்ணி வந்து பாயில் பண்ண விட்டுட்டேன். அதுக்கு அங்கிட்டே ஒரு பவுலில் சாக்லேட் போட்டு தண்ணியில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு இல்லாத பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட் பட்டர். அது நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்களா சாயிரம் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கு அங்கிட்டு கோதுமை மாவு கப்பு, அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கிங்க. மாவையும் கொக்கோ பவுடரும் போட்டு ஜலிக்கிறப்பே காஃபி பவுடரும் போட்டு ஜலிச்சிக்கிங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒன்றா போட்டு ஜலிச்சிக்கிங்க. ஜலிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவையும் கொக்கோவும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கு அங்கிட்ட 3 முட்டை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அங்கிட்டு வெண்ணிலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். பீட் பண்ண பிறகு ஐசி சுகர் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் வந்து பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பிறகு அதுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு பீட் பண்ணுங்கள். ஸோ அந்த சீனிலாம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்ச பிறகு அப்புறம் பாருங்க காஃபி பவுடர் இப்போ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முதையே சேர்த்துக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆயிரம் எல்லாம் கரைஞ்ச பிறகு அப்புறம் நம்ம ஜலிச்சு வச்ச மாவை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து நீங்கள் பீட் பண்ணக்கூடாது, அழகாக ஸ்லோவாக கிண்டி விடணும். அந்த சுகர்லாம் கரையிற வரைக்கும் தான் நம்ம பீட் பண்ணணும். அடுத்து நம்ம மாவு போட்டுட்டோமா நம்ம வந்து கிண்டி தான் விடணும், பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட்டை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஊற்றிக்கிங்க, ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் சாக்லேட்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு நான் 7 இன்ச்சு ட்ரே எடுத்திருக்கேன். ட்ரேயில் வந்து ஃபுல்லாக வந்து பேக்கிங் பேப்பர் போட்டுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நான் எப்படி செய்யணும்னோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதேமாரி ப்ரௌனிஸ் கிடைக்கும். இதில் ஊற்றிக்கிட்டு 160 டிகிரி செல்சியஸ் வச்சு அரை மணி நேரம் 30லேருந்து 45 நிமிஷம் உங்கள் அவனை பொறுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள் நம்மளோட வந்து எவ்வளோ அழகாக வந்துருச்சு ப்ரௌனிஸு. இப்போ வந்து நல்லா ஆறணுன்னு கூல் ஆன பிறகு அதுக்கு அங்கிட்டு வெட்டுங்க. சூடாக வெட்டினீங்கன்னா அப்புறம் அந்த கத்தியில் வந்து வெட்டுற கத்தியில் வந்து அந்த கேக் ப்ரௌனிஸ் வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நீங்கள் கத்தியை தொடச்சிட்டு தான் நீங்கள் வெட்டணும். நல்லா கூலான பிறகு வெட்டினீங்கன்னா அழகாக வெட்டிடும். இதுக்கு மேலே வந்து சாக்லேட் சேர்த்துங்க. சாக்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்யணும்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரௌனிஸ் வந்து அழகாக வரும். உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.